பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். என்டிஏ கூட்டணியில் புரட்சி பாரதம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி சார்பாக கடந்த முறை வந்துட்டாரா? சரி. புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தொகுதிகள் தொடர்பாக அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி வந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதிமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாட்டில் அதிருப்தி இருந்ததாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் புரட்சி பாரதம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தார்கள். அதிலும் ஏற்கனவே வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அதே தொகுதியும் தற்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு சில நிர்வாகிகள் கூடுதல் இடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி அதில் ஒரு சில கருத்துக்கள் கலந்துரையாடி கடைசியாக முடிந்தவரை முயற்சி பண்ணுவோம், இல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் நாம் நீடிக்கலாம் என்று தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை எடப்பாடியார் அவர்களை சந்தித்து முறையாக அவரும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதற்கு பிறகு நாம் பார்த்துக் கொள்ளலாம், எந்த விதத்திலும் புரட்சி பாரதத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதேபோல் எங்களுடைய தொண்டர்களும் சமாதானமாகி நாம் இந்த ஒரு தொகுதியை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றிக்கனியை பறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொதுச்செயலர் சந்தித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்து தற்பொழுது புதிய சின்னத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றோம். மீண்டும் நீங்க தான் வேட்பாளர்? ஆமாம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்திக்கு கீழ் வைத்தியனான்குப்பம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் அதிருப்தி காரணமாக மீண்டும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். அதன்பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். பழனிசாமியின் சமாதானத்தை ஏற்கிறோம், இரட்டை இலை சின்னத்தில் அந்த ஒரு தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார் பூவை ஜெகன்மூர்த்தி.
கீழ் வைத்தியனான்குப்பத்தில் மீண்டும் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறார்.